பெருமை என்ன, பெண்களினுடைய பெருமை என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்ணினுடைய உதவி இல்லாம யாரும் வாழ முடியாது. ஏன்னா அவங்கதான் நம்மளுக்கு தோற்றுவித்தவர்கள், அவங்கதான் நம்மளை படைச்சிருக்கிறாங்க. ஒரு 10 மாத வயதுல அந்த குழந்தை வளர்த்த, அதாவது அன்பு கருணைக்கு இந்த ரெண்டுக்கு உள்ள கருத்துக்களை சொல்லுவாங்க. அது முட்டையை உதாரணமா சொல்லுவாங்க. கோழி முட்டை, அந்த ஓடு இருக்குது பாருங்க, அது அன்பா பிடிச்சி வச்சு இணைச்சு பாசம். உள்ள இருக்குது பாருங்க வெள்ளத்துக்கு, அது கருணை. உள்ள இருக்குது பாருங்க அந்த மஞ்சள் உயிர். அந்த உயிருக்கு உணவு எதிராக கருணையாக நேரமும் அந்த உயிர் வளர்ச்சிக்கு அந்த வெள்ளக்கரு கருணையாக இருந்து உதவி அது குஞ்சாக பரிணாமிக்கும். அதே போலதான் தந்தது ஒரு சொட்டு உயிர் கொடுத்துட்ட. அந்த ஒரு சொட்டு 2 நாளத்துல 3 கிலோ 4 கிலோவா தன்னுடைய ரத்தத்தையே கருணை, அதுதான் கருணையே ரத்தமாக கொடுத்து இந்த குழந்தை உருவாகிறதுக்கு யாரு காரணமா இருந்தாங்க? அந்த தாய் குழந்தை. அது மட்டுமா? அதுக்கப்புறம் எல்லாம். அப்போ இந்த அன்பு கருணைங்கிறதுக்கு அடுத்த இதுதான். அன்பாக கணவனும் கருணையாக மனைவியும் இருக்கும் பொழுது வாழ்க்கை சுவையாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மனைவிக்கு பெருமை சேர்க்கிறதுக்கு இன்னும் பல இது இருக்கு. நம்மளுக்கு ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. பெற்றோரை, பிறந்த இடத்தை, பிறந்த ஊரை, அதாவது அந்த கல்யாண பருவ வயது வந்தோன்னு வீட்டுல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆண் மகனுக்கு அங்க அன்பு பாசம் எல்லாமே இருந்தாலும் வீட்டுல செல்லமா வளர்க்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தான். செல்லம் இருக்கும், அவங்களுக்கு பொறுப்புணர்வு கடமை உணர்வும் இருக்கும். பெண்களை அதையும் ஊட்டி வளர்த்துவாங்க. இருந்தாலும் செல்லம் இருக்கும். அப்படி செல்லமா ஒரு குடும்பத்துல வளர்ந்த ஒரு பொண்ணை இந்த பருவ வயது வந்த உடனே நல்ல வாழ்க்கை துணையை பார்த்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க திருமணம் பண்ணிட்டு அது வரைக்கும் அந்த ஊரு தான் என்ற ஊருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற வீடு எங்க ஊருன்னு சொல்லுவாங்க. இது எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு. அவங்க படிச்ச பள்ளிக்கூடம் இது என்னுடைய பள்ளிக்கூடம்னு. அங்க இருக்கிற நண்பர்கள் எங்களுடைய தோழி என்னுடைய பள்ளி தோழின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த திருமணம் முடிஞ்சு அந்த 3 முடிச்சு இதாகி அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே கணவனோட அவங்க பயணம் பண்றப்போ அத்தனையும் துறக்கிறாங்க. அங்கேயே அவங்க துறவி ஆயிடும். உண்மையே அது வரைக்கும் எங்க அம்மா எங்க அப்பா எங்க ஊரு எங்க வீடுன்னு இருந்தவங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆகிட்டு வந்துருச்சுன்னா எங்க ஊர் இதுங்க, அது எங்க அப்பா ஊருங்க. நான் படிச்ச பள்ளிங்க எங்க பள்ளின்னு இல்லை, நான் படிச்ச பள்ளிங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு இதுதான் எங்க வீட்டுக்கார படிச்ச பள்ளி இருப்பாங்க, அது அவங்க வீட்டுக்காரர். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் கூட அது வரைக்கும் அவங்க தோழியா இருந்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் விட்டுடுவாங்க. கணவனுடைய ஃப்ரெண்டுகளை தான் எங்களுடைய குடும்ப நண்பர்கள். நண்பர்களே மாற்றுவாங்க. குடும்பத்தை திறக்கிறாங்க, நண்பர்களை திறக்கிறாங்க, ஊரை திறக்கிறாங்க. இதெல்லாம் கூட நடைமுறையில சரி பழக்கம் பண்பாடுன்னு இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்க இன்னொன்று பண்றாங்க பாருங்க. அது வரைக்கும் அவங்க குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் அப்பா அம்மா அவங்களை கூட்டிட்டு போவாங்க. இதாண்டா நம்ம குலதெய்வ கோயில், இதுதான் அந்த சாமி தான் நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியம். இந்த குலதெய்வ கோயில் எல்லாம் வந்து அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி வளர்த்தி கல்யாணம் பண்ண அவங்க அப்பா கிட்டே, அப்பா எங்க குலதெய்வ கோயிலுக்கு வாங்கப்பா அப்படின்னு நடக்குதே இல்லைங்க. திருமணம் ஆனவர்கள் கணவனுடைய குலதெய்வம்